சார் சீமான் அவர்கள் சமீபத்துல ஈரோடு பரப்புரையில பேசுறப்போ ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்கெல்லாம் குச்சி தான் வச்சிருக்கீங்க, எங்க தலைவர்லாம் துப்பாக்கியே வச்சிருக்காரு, நாங்க வெடிகுண்டை எடுத்து வீசணும்னா உங்களை புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காத மாதிரி பண்ணிடுவோம். எப்படி பாக்குறீங்க? விரக்தியில வர்ற பேச்சுகள் வேற என்ன இருக்கு? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க போனாலும் தான் காளி அவருடைய மாமனார் சொன்ன டயலாக் தான். மாவு வைக்க போனா காத்து அடிக்குது, உப்பு வைக்க போனா மழை பெய்யுது. போற இடமெல்லாம் உதவாங்கிறார். அவரை கான் கேஸுங்க. சும்மா அவரை தூக்கி விடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது கருணை வச்சு ஏன்னா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 3வது பெரிய கட்சின்னாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் டெபாசிட் கிடைக்கல. இப்போ மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் தான் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ அந்த ஈரோடு தேர்தலில் ஒருவேளை வெற்றியை கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆச்சரியப்பட முடியாது. அந்த ஒரு வெற்றி கிடைத்ததுன்னா அவருக்கு பெரிய பெரிய வெற்றியார். என்னுடைய கணிப்பு அப்படித்தான் போகுது. பெரியாரை தாக்கி பேசி பெரியார் மண்ணிலேயே பெரியாரை கேவலப்படுத்தி பேசிய கட்சி ஜெயிச்சது அப்படின்னு காட்டுறதுக்காக ஆர்எஸ்எஸ் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அங்கே வெற்றி பெற வச்சாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற வச்சாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் இருக்க திமுக வேட்பாளர் அதெல்லாம் யோசிக்கணும். முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி இதெல்லாம் கவனிக்கணும். ஜாக்கிரதையா சீமான் மீண்டும் பெரியாரை சீண்டிக் கொண்டே இருக்கிறார். பொழப்பு வேற. பெரியார பேசுனதுனால தான் இன்னைக்கு சீமானை பத்தி பேச வச்சுக்க. இல்லாட்டி போனா அவர் என்ன அவரை பத்தி யாருக்கு என்ன பேசியிருப்பாங்க? பெரியார் நேற்று சனியன்னு சொல்றாரு. அதனாலதான் இவ்வளவு உடனடியா பாருங்களேன். பெரியார் எப்படிப்பட்ட ஆளுன்னு பாருங்க. பெரியார் திட்டிய கலைஞர் மாதிரி தான் பெரியார். திட்டினாலும் காசு, பாராட்டினாலும் காசு. யானை இறந்தாலும் 1000 பொண்ணு, இருந்தாலும் 1000 பொண்ணுங்கிற மாதிரி பெரியாரை திட்டினாலும் காசு இது பண்ணார். பெரியாருடைய புத்தகங்கள் எல்லாம் ஒரு தடவை உத்தரப்பிரதேச அரசாங்கம் தடை பண்ணிச்சு. பெரியார்கிட்ட போய் சொன்னாங்க, இது ஒரு 30 நாள் 50 நேருவெல்லாம் இருந்த காலத்தில் இது மாதிரி உங்கள் புத்தகங்கள்லாம் தடை பண்ணிட்டாங்கன்னு உடனே அங்கன்னா என் புத்தகம் வித்துச்சான்னு கேட்டார். அப்புறம் தான் கேட்டார், ஏப்பா எங்க பெரிய அளவில் போயிருது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவருக்கு வடநாட்டில் சிலை இருக்குதுன்னா பெரியாருக்கு தானே உத்தரப்பிரதேச சிலை இருக்குது. என்ன பண்ணிட முடியும்? உலகம் முழுவதிலும் ஒரு பேர் இருக்குதுங்க. உலகம் முழுவதிலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிற எல்லா ஊரும், இந்தியர்கள் இருக்கிற எல்லா ஊர்லேயும் பெரியார் உண்டு. அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி நேற்று முளைச்ச காளாங்கூட இல்லை, ஒரு அல்ப புல்லு இதெல்லாம் பேசி பெரியாருக்கு இது வருதுன்னா பொழப்பு நடக்கணும். இன்னைக்கு அதனால தான் இவ்வளவு பேர் அவரை பற்றி பேசுறாங்க. பிரபாகரனோட எடுத்த அந்த போட்டோ சம்பந்தமாகவும் சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த போட்டோவை நான் அந்த காலத்திலேயே அவர் பொய்யின்னு நீங்களா உடனே எவ்வளவு இது பண்ணீங்க. அன்னைக்கு வேற காட்டினீங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தாக்க நான் அதே போஸை டைரக்டரை எடுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி வச்சுக்கிறது 5 நிமிஷத்துல ஃபோட்டோ ஷாட் எடுத்து கொடுத்துருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும். நான் தான் சொன்னேன், போயிட்டீங்க கொஞ்சம் இருங்க, என் கம்ப்யூட்டர் ஆளை கூப்பிட்டு இந்த அதே ஃபோட்டோ வச்சு நான் மாற்றி கொடுக்குறேன். நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயங்களா என்னங்க? அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் இந்த நடமாத ஜோசியர்கள் இருப்பாங்க. ஒரு படத்தை வச்சிருவாங்க, பின்னாடி வரிசையாக ஒரு 10 படம் இருக்கும். இப்போ அமெரிக்க பிரசிடென்ட்டு, ரஷ்யா எல்லாரும் இவங்களோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. கைரகை ஒரு 10 பேர். அந்த காலத்துலேயே அதெல்லாம் உண்டு. அந்த டெக்னிக்கை தான் இவர் நீங்கள் சொல்கிற பயன்படுத்தி இதெல்லாம் நாங்கள் சொல்லிவிட்டோங்கிறதுனால தானே என்னையும் முக்தாரையும் கண்ணாபிடான்னு பேசினார். என் பெயரை கெடுக்கிறார்கள் அப்படின்னார். இன்னைக்கு போற வர்றவங்கெல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. என்ன பண்ண போறாரு? ஏங்க பிரபாகரன் அண்ணமகன் ஒரு தடவை வாயில் பேசிட்டு போயிட்டாரு. ஒரு பெண்ணு நிருபர் கேட்குறாங்க, பெண்ணுன்னு கூட பார்க்காம கெட்ட வார்த்தையில் பேசிட்டு போறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு புத்தி பேதளிச்சிருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லாவே தெரியுது. இப்போ என்ன தடுமாறுறாரு. நம்முடைய வாழ்க்கை போயிடுமோ, இதோட அழிஞ்சிருமோங்கிற பயம் நல்லாவே தெரியும். ஏதோ நீங்கள்லாம் இருந்து காப்பாத்துங்க. இல்லை, நிறைய இலங்கையில் அந்த சமயத்தில் இருந்தவங்கலாம் சீமான் பேசுறது 90% மேலே பொய்ன்னு தான் சொல்றாங்க. ஒரு பொய்யை எத்தனை வருஷமா பேச முடியுமா சார்? அது காரணம் நீங்க தானே கொடுத்தீங்க அந்த விளம்பரத்தை. இல்லை, அவர் பேசினாரு. எனக்கு மிகப்பெரிய சந்தேகம், போர்க்களத்தில் நிற்கிறாராம் பிரபாகரன், போராடிட்டு இருக்காராம். இலங்கை இவங்களோட சிங்களவர்களோட போராடிட்டு இருக்காராம். மணி 1 மணி ஆயிடுச்சுன்னு யாரோ சொன்னாங்க. உடனே அப்படியே இது வச்சுட்டு
நாம பாட்டுக்கு போராடிட்டு இருக்கோம். சீமான் பசி தாங்க மாட்டாங்க, முதல்ல அவனுக்கு சாப்பாடு போடணும் வாங்க அப்படின்னு போனாரு. இப்படி சொன்னவன் ஐயா என் தலைவன் அப்படின்னாரு. அன்னைக்கு தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. மென்டலா இஸ் நாட் ஆல் ரைட். அன்னைக்கே நான் சொன்னேன், அவர் மனநிலை எனக்கு கவலை அளிக்கிறது, உடனே மனநல மருத்துவரை பாருங்கள். நீங்கள்லாம் ஏற்றி விட்டு இன்னைக்கு வந்து பெரியாரை ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற அளவுக்கு அவர் போயிட்டார். மறுபடியும் ஏற்றி விட்டுக்கிட்டீங்கன்னா அவர் சட்டையெல்லாம் கடிச்சிட்டு ரோட்டில் போனார்னா நீங்கள் அதுக்கு காரணம் நீங்களா தான். அவர் சொல்ற பெரியாரை பத்தி பேசுனதுனால தாங்க முடியல, பதில் இல்ல, அதனால டைவர்ட் பண்றாங்க அப்படின்னு. டைவர்ட் பண்ணுறாங்க, அதை தான் சொல்கிறாங்க. டைவர்ட் என்ன பண்ணாங்க, இவர் சொன்னதுக்கு அடுத்த நிமிஷம் பதில் சொல்லிட்டாங்க. உடனே சவால் விடுறாரு, வர்றியா இங்கே வர்றியான்னு. வீட்டுக்கிட்ட வந்து அந்த அவங்கக்கிட்ட பேச வேண்டியதானே, குட்டாந்தடி வச்சு எதிர்த்து எவன் போராடினா. அந்த போராட்டம் கூட இவர் தான் நடத்தினதா சொல்கிறாங்க. இவரே தான் ஏற்பாடு பண்ணிட்டு அவர் விளம்பரத்துக்காக. சினிமாக்காரருங்க, என்ன வேணாலும் கதைவசனம் எழுதி. அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதின்னு எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு பெரிய ஆள் இல்லை, எனக்கே அது அசிங்கமாக போடும். ஏதோ ஒரு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்கிறாங்கன்னாக்கா நம்ம பதில் சொல்லலாம். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பதில் சொன்னால் அது சொல்லுவாங்க. பைத்தியக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் யார் உண்மையான பைத்தியங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரி, இப்போ சீமான் போயிட்டு வந்தாரு, பொய்யாவே இருக்கட்டுமா? இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ ஏன் அந்த பிரச்சனையெல்லாம் கிளப்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் வேண்டுகோள் விடுக்க வேண்டியதான், அவரை விட்டு விடுங்கள்னு சொல்லுங்களேன். நானும் கூட கேட்குறேன். அது பொய்யுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அதை ஏன் பேசுறீங்கிறதுங்கிறது தான் கேள்வி. இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, அது பொய்யா இருந்தா கூட விட்டுருங்களேன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல கெஞ்சல சார், வேற என்ன இப்போ சார் கெஞ்சல. ஏன் சார் தமிழ்நாட்டுல மக்கள் பிரச்சனை எவ்வளவா இருக்கு. அதான் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க, மக்கள் பிரச்சனை ஆயிருந்த போது சீமான் பிரபாகரனை பார்த்து இதை பத்தி என்ன சொல்லுகிறேன்னு நீங்க தானே கேட்டீங்க. அன்னைக்கு அது தெரியல உங்களுக்கு. அன்னைக்கு மக்கள் பிரச்சனை தெரியல. பிரபாகர் வந்து சீமான் பசி தாங்க மாட்டாங்கிற இதை வச்சு பெருசா விளம்பரம் கொடுத்தீங்களா, அப்ப தெரியலையா உங்களுக்கு? கலைஞர் வந்து தெலுங்கர்னு ஒரு கதை விட்டுட்டு போயிட்டு இருந்தாரு, அப்ப தெரியலையா இதான் பிரச்சனைன்னு நீங்க கேட்கலையா? அப்ப தெரியலையா மக்கள் பிரச்சனை எதுவும் இல்லையா? கலைஞர் தெலுங்கர், ஆனா ஜெயலலிதா தமிழச்சு. கலைஞர் ஈழ விடுதலைக்கு எதிராக இருந்தார், பிரபாகரனை கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும்னு சொன்ன ஜெயலலிதா புரட்சி தலைவி அவருக்கு. இதெல்லாம் பேசலையா நீங்க? இப்ப கேட்டா அப்ப சொல்லுங்க சார் விட்டுருங்களேன் சார் அப்படின்றீங்க. விட்டுறேன், வேண்டாம், என்னத்துக்கு உங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்கிறேன், விட்டுருங்க. உங்களுக்கே வந்து இல்ல இதனால சீமானுடைய செல்வாக்கு குறையும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா படிப்படியா ஏர்முகத்தை தான் செஞ்சிருக்காரு. ஏறிடுச்சு இல்லை, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? அப்புறம் ஏன் விட்டுருங்கன்னு எங்க கேட்குறீங்க? அதான் ஏறிடுச்சு இல்லை. 8% ஓட்டு வச்சு மாநில கட்சி ஆகிட்டு. 8% இல்லை சார், 80% சார். நீங்க வேற இன்னும் திருப்பி 8%. உங்க கணக்கு பிரகாரம் 80% சார். அதனால தானே உடனே மாநில கட்சி அங்கீகாரம் கொடுத்தாங்க. இருக்கிற இவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது போகுது. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு ஆசாமிக்கு மாநில கட்சின்னு அங்கீகாரம், 3வது பெரிய கட்சி அவன் விட்டாங்க. அது கட்டிக்கார பொழுது அதில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய வண்டவாளத்தில் தான் வெளியே வந்தது. அதுக்கடுத்து அப்படி இன்னும் அவங்க அதை தொடர்ந்து அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் ஏமாளிகள் அல்ல, அதிகாரம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் சொல்றதை வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னைக்கு மக்கள் வந்து வெடிச்சு சதற போறாங்கன்னு தெரியாது. அது அன்னைக்கு தேர்தல் ஆணையராக இருக்கவங்க ஜாக்கிரதையா இருந்தது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எல்லா புரட்சிகளுமே வந்து ஆரம்பத்துல வந்து மக்கள் வந்து சமைதியா தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து போனாங்கன்னா, இப்ப ஜார் மன்னன் விழுந்த போது அவர்கள் குடும்பத்தையே சேர்த்து துரத்தி கண்டுபிடிச்சு அழிச்சாங்க. அதே மாதிரிதான் ஹிட்லருடைய தளபதிகளில் ஒருத்தராக இருந்த ஐக்மேன் யூதர்களை கொண்டதில் அந்த ஆளு தான் விதவிதமான யுத்திகளை கடைப்பிடிச்சவங்க. துப்பாக்கி செலவு இல்லாமல், குண்டு செலவு இல்லாமல், எந்த செலவும் இல்லாமல், குழிவெற்ற செலவெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணான்னாக்கா, அவங்கள யூதர்களை வரிசையாக நிற்க வச்சு ஒரு கால்வாய் வெட்டினா அதுக்காக குழி தோண்டுங்க அப்படின்னு சொன்னான். அவங்கெல்லாம் குழி தோண்டினாங்க. அப்படியே குழி தோண்டி முடிச்சோன்னு எல்லாத்தையும் அப்படியே நிற்க வச்சான், ஷூட் பண்ணான். 200 யூதர்கள் அப்படியே அந்த குழிகளோட மூடிட்டான். அவங்க செலவுடைய குழி வெட்டு வச்சு அவங்கள கொண்டான். இன்னும் என்ன பண்ணான்னா, இப்போ துப்பாக்கி செலவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள்லாம் குளிச்சு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூமில் எல்லாத்தையும் அனுப்புகிறான். ஒவ்வொரு பாத்ரூம்லையும் 50 பேர், 10 பேர், 20 பேர், 20 பேர் எல்லாம் இது பண்ணி வெளியில் கதவை பூட்டிட்டான்.
பைப்பை திறக்கிறான். திறந்தா தண்ணிக்கு பதிலாக விஷவாயு வருது. அவ்வளோ பேரை செத்தாங்க. 300 பேரை கொண்டான். அது பேர் புது புது வகையில் யூதர்களை கொண்டான். ஹிட்லர் தோக்குறாரு தெரிஞ்ச உடனே முதல்ல காணாம போன வாய்க்குனேன். எங்கே போனான்னே தெரியல. தேடுறாங்க 46ஆம் வருஷம் அந்த இரண்டாவது உலகம் வந்து முடிஞ்சு போச்சு. ஹிட்லர்னா ஒழிஞ்சாச்சு, எல்லாம் நடந்தாச்சு. அவனை எப்போ பிடிச்சாங்க தெரியுமா? 61ஆம் வருஷம் பிடிச்சாங்க. தென் அமெரிக்காவில் ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டுபிடிச்சி அங்கே கொண்டாங்க. அங்கே மக்கள் கோபம் வந்துன்னா தேடி பிடிச்சி 20 வருஷம் கழிச்சு கூட கொள்ளுவாங்க. அதெல்லாம் தேர்தல் ஆணையத்து அதிகாரிகளுக்கு சொல்கிறேன். மக்களை சாதாரணமாக இடப்படாது. ஆனால் என்ன, இந்திய நாட்டை பொறுத்தவரை ஒரு பெரிய புரட்சிகள் எதுவுமே வடநாட்டில் நடந்ததில்லை. அந்த தைரியத்தில் அவங்க இருக்கலாம். ஆனால் தென்னாடு அப்படி இல்லை. நம்ம வரலாற்றில் அந்த காலத்திலேருந்து இருக்கு. வெள்ளையர்களை எதிர்த்து போராடினது ஒரே இது வந்து நம்ம தான். வேலு நாச்சியார், பூலித்தேவன், மருது சகோதரர்கள், குயிலி, திப்பு சுல்தான், ஹைதர் அலி, அந்த பக்கம் வந்து கிட்டூர் சின்னம்மா, அல்லூர் சீதாராமராஜு, இவங்கெல்லாம் தென்னாட்டை சேர்ந்தவங்க. எதிர்த்து வெள்ளையர்களை தடுமாற வச்சவங்க. இந்திய வரலாற்றிலேயே வெள்ளையர்களை தோற்கடித்த ஒரே ஆள், இந்தியாவில் ஒரே ஆள் வந்து வேலு நாச்சியார். ஓடி போயிட்டான். அதுக்கு காரணமாக இருந்தது குயிலிங்கிற முதல் மனித வெடிகுண்டு. அந்த மாதிரி போராட்டங்கள் அங்கே நடக்கல. தோத்து தான் போனாங்க. ஒரே ஒரு ஜான்சி ராணி தான் அவங்க கட்டிட்டு மாதிரி அடிக்கிறான் இன்னைக்கு வரணும். வேற ஆள் கிடையாது. வரலாறே கிடையாது. புரட்சியே கிடையாது. முகலாயர்கள் வந்தாங்க, பேசாம தான் இருந்தான். ஆங்கிலேயர்கள் வந்து பேசாம தான் இருந்தான். அவன் போராடினதான் கிடையாது. ஜாலியன் வாலாபாக்குங்கிற ஒரு இடத்துல தான் அவங்க போராடக்கூட இல்லை. கூட்டத்துக்கு போனாங்க. அந்த டயருங்கிற அந்த ஆஃபீஸர் பண்ண தப்பு தானே, தேவையில்லாமல் சுட்டு போட்டான். அது அந்த காந்திங்கிற படத்தில் வந்து ரிச்சர்ட் ஆட்டன்பர்க் எடுத்த அந்த படத்தில் சுதந்திர போராட்டம், காந்தி நடத்தின போராட்டத்தில் விட ஜாலியன் வாலாபாகில் வந்து இந்திய மக்களை வந்து சுட்டு கொண்டது தான் முக்கிய காரணமாக அமைஞ்சதுன்னு காட்டினார். அவருடைய உப்பு சத்தியாகிரகமோ அல்லது சத்தியாகிரக போராட்டங்களோ அதெல்லாம் இல்லை, இதுதான் காரணம் தான் அந்த படத்தில். அது ஒன்று தான் அவங்க வடநாட்டில் நடந்த ஒரே புரட்சி. அது கூட புரட்சி அவங்க நடத்தலை. சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க, அவ்வளோதான் ஆச்சு. எதிர்த்து அவங்க ஒன்றும் நிற்கலை. பகத்சிங் போல ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. இல்லை, என்னதான் எப்படி பார்த்தாலும் சீமானவர்கள் பொய்யே சொல்லி இருக்கட்டுமே, பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற பணிகளை இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு. அதை மறக்கடிக்காம. பிரபாகரனுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாருங்கிறத நான் ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அதே வகையில் வந்து சீமான் மேலே எனக்கு என்ன ஒரு மரியாதைன்னா, பெரியாரை பற்றி ஒரு அவதூறு பேசுனதுனால தான். பெரியாருடைய கொள்கைகளெல்லாம் இன்னைக்கு எடுத்து அந்த பெற்ற தாயோடவே செக்ஸ் வச்சுக்கலான்னு அவர் சொன்னதுக்கு பிறகு தான் அது யார் சொன்னாங்கிற அந்த புராண கதையை வந்து சொல்லி அதுக்கு மேற்கோள் காட்டி தான் பெரியார் பேசினாருங்கிறத சொல்லி, பிரம்மா வந்து தனக்கு தாயாக இருந்த சரஸ்வதி கல்யாணம் பண்ணிட்டு இந்த கதையை வந்து அப்புறம் தான் வெளியே கொண்டு வர முடியுது. பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு அது ஆதரவாக இருந்தது இல்லை. சீமான் சொன்னது எந்த இதில் சொன்னாருங்கிறது அது போட்டாங்க. அப்புறம் தான் அடங்கிட்டாங்க சனாதனவாதிகள். இது கதை வேற எங்கேயோ போகுது. தீபாவளிக்கு நரகாசுர கதையை சொல்றாங்க. சத்யபாமாவுடைய தன் தாயினால் தான் கொல்லப்பட வேண்டும் நரகாசுரம் வேண்டிக்கிறான். அந்த வகையில் அதன் பிரகாரம் வந்து சத்யபாமா தான் அவனை கொல்றான், அவனுடைய தாய். சத்யபாமா யாருன்னா கிருஷ்ணனுடைய மனைவி. கிருஷ்ணனுக்கு குழந்தைகள் கிடையாது. அப்போ நரகாசுரம் யாருக்கு பிறந்தான் தான் கேள்வி. இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் சீமான் பேசுனதுனால வந்தது. பெரியாருடைய நாட்டுக்கு கொள்கைகள்லாம் அவர் அது பேசுனதுக்கு பிறகு தான் எல்லாரும் பேச முடிஞ்சுது. அந்த வகையில் அவருக்கு நன்றி. பெரியாரை பற்றி இன்றைக்கி அத்தனை பேர் சீமானை பற்றி பேசும்போது பெரியாரை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. ஆனால் நாங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தேங்க. பெரியார் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் டல்லாக உட்காந்துட்டு இருந்தது. உசுப்பி விட்டதில் ஏற்கனவே எச்ராஜாவெல்லாம் கொஞ்சம் உசுப்பி விட்டாங்க. அது அவ்வளோ பெருசாக இல்லை. இப்போ இவர் வந்ததுனால நீங்கள் மீடியாக்களின் காதலர் முன்னாடி நீங்கள் வந்து அடிக்கடி கேட்டு இன்றைக்கி பெரியாரை பற்றி எல்லா இடத்துலையும் பேச வச்சுட்டார்ல. அந்த வகையில் பிரபாகரனுக்கு எப்படி விளம்பரம் கொடுத்தாரோ அதே விளம்பரத்தை பெரியாருக்கு அவர் கொடுத்துருக்காரு. அதுக்காக ஒரு நம்ம நன்றி சொல்றோம். இது போன்ற விமர்சனங்கள்லாம் சீமானுடைய வளர்ச்சிக்கு தடை போடும். சீமான் வளர்ந்துருந்தா தான் தடை போடும். ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கல, எப்படிங்க வளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கணும், புரியலையே. வளர்ச்சின்னா என்னன்னு உங்கள் கணக்கில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அது எதை தடையா என்னங்கிறத சொல்லலாம். வளர்ச்சின்னா எதை வச்சு சொல்கிறீங்க?
மாநில கட்சி சரி 8% மாநில கட்சி யார் கொடுத்தது? மக்கள் கொடுத்தது. அது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம். அதுக்கு முன்னாடி 3வது பெரிய கட்சிங்க திமுக, அண்ணா திமுக, நான் தமிழர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் டெபாசிட் இருக்காங்க. எல்லாம் தான் இப்போ தேர்தல் ஆணையம் என்னென்னவோ தான் கொடுக்குது. அவங்க கொடுக்காத அங்கீகாரமா? ஓ நடக்கலையே. என்ன வளர்ச்சி இருக்குது? இது வந்து இந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரம். அது தேர்தலுக்கு தேர்தல் மக்கள் அவரை டோட்டலாக நிராகரிக்கிறாங்க. நீங்க தான் விடுவனான்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து செய்திகளில் கொண்டு வந்துக்கிட்டு செய்திகளை நிலைநிறுத்துறது வந்து யூடியூபர். வேற யாரு? யூடியூப் இல்லைன்னா அவர் ஏன் அந்த 10 பேரை பின்னாடி வச்சுட்டு பஹான்னு சிரிச்சுக்கிட்டு அவரே ஜோக்கிச்சு அவரே சிரிச்சுக்கிட்டு தவிர அவர் என்ன பண்ணியிருக்காரு? எது எடுபட்டுச்சு? நிறைய விஷயங்களை பயனுடைய நன்றி சார்.